சரிகமபா ஜூனியர்ஸ் லிட்டில் சாம்ப்ஸ் ஆரம்பிச்சு ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு சீசன்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லபடியா பாடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வாரம் தளபதி வாரம். தளபதியோட பாடல்கள் எல்லாத்தையுமே எடுத்து கண்டஸ்டன்ட்ஸ் அவ்வளோ சூப்பரா பாடியிருக்காங்க. அதுல ரொம்ப சூப்பரா பாடிய ஒருத்தர் அப்படின்னா அபிஷேகாவை சொல்லலாம். அபிஷேகாவிற்கு இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்தே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு வந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு அன்பை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. சாதாரண ரசிகர்கள் மட்டும் கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் நிறைய பேருமே அபிஷேகாவுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த வகையில திவினேஷ் இருக்கார் இல்லையா? கடந்த சீசனோட வின்னர். அவருமே அபிஷேகாவிற்கு ஆதரவா இருக்காரு. அண்ட் அத வெளிப்படுத்தும் விதமா அபிஷேகாவிற்கு லெட்டர் ஒண்ணு எழுதி கொடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அபிஷேகா அவர்கள் முறையா சங்கீதம் கற்று இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வரல. அவங்க டிவில பாடிய பாடல்கள் கேட்டும், ரேடியோல கேட்டும் தான் அவங்களா பாடி இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்காங்க. குறிப்பா இந்த நாட்டுப்புற கலைகள் பாடல்கள் பாடி தான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்காங்க. அதனாலேயே திவினேஷ் அவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. ஏன்னா திவினேஷும் முறையா சங்கீதம் கட்டுக்கிட்டு வந்த பையன்லாம் கிடையாது. பட் அவருக்கு கிடைச்ச சான்ஸை நல்லபடியா பயன்படுத்தி இந்த ஒரு நிகழ்ச்சியில அவருக்கான இடத்த பிடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் பிடிக்கணும். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலுமே சரி, அதாவது பழைய பாடல்கள்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல சாங் செலக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலனாலோ, கண்டிப்பா பிரதரா நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்ல, வேற எந்த ஹெல்ப்னாலுமே நீங்க தயங்காம கேளுங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி சென்னை வந்துட்டு போறதுனால உங்களுக்கு புதுசா இருக்கும். அதனால நீங்க எதுனாலுமே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திவினேஷ் சொல்லியிருக்காராமா. அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு ஹெல்ப்ப அவங்க சைட்ல இருந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. குறிப்பா திவினேஷோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அவரு புதுசா வந்து பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்கள மாரி இருக்க மத்த பீப்பிள்ஸ் படக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் அபிஷேகாவிற்கு உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, இல்ல ஹெல்ப் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அண்ணனா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு லெட்டர்ல எழுதி குடுத்திருந்திருக்காரு. அண்ட் அபிஷேகாவுமே திவினேஷ் மாரி மிகப்பெரிய ஒரு ஆளா வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் மீண்டும் விஷாலோட சேர்ந்து அடுத்த படம் ஒண்ணு பணிபுரிய போறாரு. அண்ட் இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க காமெடி மற்றும் ஆக்ஷன் இது 2யும் வச்சு இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறது சமீபத்தில ரிலீஸ் ஆகியிருக்க ப்ரோமோ பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஹிப்காப் ஆதி மறுபடியும் சுந்தர் சி படத்துல இசையமைக்கிறாரு. அண்ட் இதற்கு முன்னாடி சுந்தர் சியும் விஷாலும் சேர்ந்து மரகத ராஜா, ஆம்பல, ஆக்ஷன் போன்ற படங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்ஷன் படம் மட்டும்தான் கொஞ்சம் டல்லா இருக்கும். மற்றபடி மற்ற படங்கள்லாம் ரொம்ப காமெடியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் அந்த ஒரு காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை இந்த படத்தின் மேலே வச்சிருக்காங்க. சமீபத்தில் வெளியாகி இருந்த ப்ரோமோல தமன்னா, விஷால் இவங்க 2 பேர்த்தோட காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. அதே நேரம் யோகி பாபுவோட காமெடியும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கடந்த சில வருடங்களாகவே மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கள் எல்லாமே காமெடி படம் பண்ணுறதை தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க. விஷால் மறுபடியும் காமெடி மோடுக்கு போயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.